Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, Redmi உடைய அடுத்த பட்ஜெட் கீழ பார்த்தோம்னா Redmi 9. ஸோ இந்த மொபைல் Redmi 8க்கு சக்ஸஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Redmi 8 கம்பேர் பண்ணும்போது இதில் சில டவுன்கிரேட் இருக்கு, அப்கிரேட் இருக்கு. ஸோ இந்த மொபைல் அன்பாக்சிங் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மொபைல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஹால் அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi 9 மொபைல் ஏற்கனவே குளோபலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த வித சேஞ்சஸும் பண்ணாமல் ஜஸ்ட் Redmi 9 Prime மொபைல் பேரில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா எந்த வித சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா கார்பன் கிரே கலரில் 4GB RAM 64GB வேரியண்ட்டோட என்கிட்ட இருக்குது. இதில் வந்து 3GB RAM 32GB வேரியண்ட் வந்து கொண்டு வர சான்சஸ் இருக்கு. மொபைல் ஓபன் பண்றதுக்குள்ள இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இங்க பாத்துடலாம். 6.53 ஸ்கிரீன் சைஸோட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. இதுல வந்து 5020 mAh பேட்டரி வந்து இருக்கு. பேக் சைடுல பார்த்தோம்னா 4 கேமரா தந்திருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா அதில் 13 மெகா பிக்சல் வந்து பார்க்க முடியுது. ஸோ மீதி டீடைல்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு பேசலாம். இப்போ பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணும்போது நமக்கு டாப்ல பார்த்தோம்னா ஒரு பவுச் இருக்கு. அந்த பவுச்ல பேக் கேஸ் பிளஸ் சிம் எஜெக்ட் டூல் வந்து தந்திருக்காங்க. பேக் கேஸ் வந்து நார்மல் குவாலிட்டி தான், ஓகே தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலுக்கு எப்படி ஃபிட் ஆகுது நாம அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸ்ல என்ன இருக்கு பார்க்கலாம். மொபைல் மேல சில டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi 9 13 மெகா பிக்சல் AI குவாட் கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் மேக்ரோ லென்சஸ் எல்லாமே இந்த மொபைல வந்து இருக்கு. Helio G80 ஆக்டோ கோர் ப்ரோசஸர்ல தான் மொபைல் வந்து ரன் ஆகுது. பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு பார்க்கும்போது இவங்க பாக்ஸ்ல வந்து 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் ஆஃபர் பண்றாங்க. ஆனா மொபைல் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்க 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இது கூடவே USB Type C கேபிள் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற திங்ஸ் இங்க பார்க்கலாம். நீங்க சில மேனுவல்ஸ் இருக்கு, நீங்க வேணும்னா படிச்சுக்கலாம். மொபைல் வந்து நம்ம கையில எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. 5020 mAh பேட்டரி இருக்கு. கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 196 கிராம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மொபைல் வந்து கையில பிடிக்கும் போது மொபைல் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்றதுக்குள்ள நம்ம ஓவர் வந்து பார்த்துடலாம். நம்ம பாட்டம்ல பார்த்தோம்னா நமக்கு 3.5mm ஜாக் வந்து ஆஃபர் பண்றாங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போர்ட், ஸ்பீக்கர்ஸ் வந்து பாட்டம்ல இருக்கு. இதே ரைட்ல பார்த்தோம்னா நமக்கு பவர் ஆன் பட்டன் பிளஸ் வால்யூம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. இதே லெஃப்ட்ல சிம் எஜெக்ட் டூல் வந்து இருக்கு. அப்படியே டாப்க்கு வந்தோம்னா ரெட்மில எப்பயுமே ஆஃபர் பண்ற அந்த ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் வந்து இதுலயும் பார்க்கலாம். கூடவே செகண்டரி மைக்ரோஃபோன் வந்து டாப்ல இருக்கு. ஸோ மொத்தத்தில் ஓவர்வியூ பார்த்தோம்னா நமக்கு இதுதான் இருக்கு. இதுல பேக் சைட்ல நமக்கு பிளாஸ்டிக் பாடி வந்து தராங்க. பிளாஸ்டிக் பாடி இருந்தாலும் நமக்கு சில மேட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கு. கிளாஸ் ஃபினிஷிங்ல இருக்கும்போது நம்ம தொடும்போது இந்த மார்க்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இங்க பார்க்க முடியுது. ஆனா இங்க நீங்க சவுண்டு பார்க்கலாம். ஒரு மாதிரி இங்கே லைன்ஸ் வந்து தந்திருக்காங்க, சின்ன சின்ன லைன். ஸோ அதனால உங்களுக்கு கிரிப்பிங் வந்து நல்லா இருக்கும் இந்த மொபைல் வந்து கையில் பிடிக்கும்போது. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி Redmi 8ல பார்த்தோம்னா Gorilla Glass 5 வந்து இருந்தது. ஆனால் இதில் வந்து டவுன்கிரேட் பண்ணி Gorilla Glass 3 வந்து தந்திருக்காங்க. ஆனால் மைனர் ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் இருந்து இந்த Gorilla Glass 3யும் பாதுகாக்கும். ஸோ பேக் சைடில் கேமரா டிசைன் பார்த்தோம்னா நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ Poco X2 டிசைன் வந்து தந்திருக்காங்க. Poco X2 Redmi Note 8 Pro, ஸோ ரெண்டு மொபைலில் இருக்கிற கேமரா செட்டப் கலந்து இங்கே வந்து தந்திருக்காங்க. ஸோ பார்க்கவும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கலாம் நமக்கு 4 கேமரா வந்து பேக்கில் இருக்குது. கூடவே LED ஃப்ளாஷ் லைட்டு பேக்கில் தந்திருக்காங்க. ஸோ மொபைல் வந்து ஆனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாட்ச் டிசைனில் செல்ஃபி கேமரா வந்து தந்திருக்காங்க. அதை பார்த்தோம்னா MIUI 11 சப்போர்ட்டில் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா வேரியன்ட் லான்ச் பண்ணும்போது MIUI 12 கொண்டு வரவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் MIUI 11 வந்தாலும் ஒரு 1 or 2 monthsல MIUI 12 அப்டேட் வந்து இந்த மொபைல் வந்து நம்ம பார்க்கலாம். மொபைல் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தோம்னா நமக்கு நார்மல் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள நம்ம அது மட்டும் எதிர்பார்க்க முடியும். ஸோ புதுசாக வந்து எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்காக தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து டபுள் டைம் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்குது டிஸ்பிளேல. ஸோ ஆனால் ஃபுல் HD ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு அந்த கலரிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா டீட்டெயிலிங்காக தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் 15,000 ரூபாய்க்குள்ள ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணியிருந்தா அதே சேம் ஃபீலிங் தான் இந்த மொபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து கிடையாது. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியுது. ஸோ இதில் பார்த்தாலும் நமக்கு MI Pay, MI Credit இந்த 2 ஆப்ஸ் தான் வந்து நான் மேக்ஸிமம் பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி இதுக்கு முன்னாடி Redmi Note 9ல பார்த்தாலும் நிறைய கேம்ஸ் வந்து இருந்தது. ஸோ நிறைய ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து அதில் பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெட்மி சைட்ல இருந்து. இதுக்காகவே ரெட்மிக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு அதிகமான ப்ளோட்வேர்ஸ் வந்து கிடையாது. வந்து பேக் கேஸ் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி ஃபிட் ஆகுதுன்னு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. ஆனால் ஃபிட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கு. எந்த மாதிரி கேப்ஸ் எதுவும் இல்லை, செம்மையாக இருக்கு, சூப்பராக ஃபிட்டாக இருக்கு. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை நமக்கு பேக் கேஸில். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் கேஸும் பிளாக் கலரில் இருக்கிறதுனால இந்த கிரே கலர் மொபைலுக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆகுது. ஒரு மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு. லுக் வைஸும் சூப்பராக இருக்கு. பேக் கேஸில் பார்த்தோம்னா USB Type C போர்ட்டுக்கு
டஸ்ட் போகாமல் இருக்க ஒரு கேப் மாதிரி தந்திருக்காங்க. சிம் கார்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஸோ 2 சிம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம SD கார்டும் இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். ஒரு என்ட்ரி லெவல் மொபைலில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் இருக்குது. 3.5mm ஜாக், ஏர் பிளாஸ்டர் ப்ளஸ் டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த மொபைல் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பயோமெட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஃபேஸ் அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஃபேஸ் அன்லாக் வந்து எந்த மாதிரி தெரியுதுன்னு. ஜஸ்ட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ஃபேஸ் அன்லாக்ல வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக்ல வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபேஸ் அன்லாக்ல வந்து எப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ்க்கும் சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் ஒரு மொபைலுக்கு வந்து செக்யூராக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணால் நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். எடிட் ஆப்ஷன் போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி எது முக்கியமானதோ அது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம செட்டிங்ஸ்க்கு ஓப்பன் பண்ணோம்னா செட்டிங்ஸில் அபவுட் செக்ஷன் ஓப்பன் பண்ணதும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ Redmi 9 and MIUI Global 11.0 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 10 அப்டேட்டில் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா 64GB ஸ்டோரேஜ் இருக்கான நமக்கு மொபைலில் வந்து 50GB தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மீதி 14MB அவங்க சிஸ்டம் ஸ்டோரேஜ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு வந்து 50GB ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மொபைல் பேட்டரி பார்த்தோம்னா 5020 mAh வந்து தந்திருக்காங்க. 10,000 ரூபாய்க்குள்ள நமக்கு இப்போ 6000 mAh வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மொபைல் 5020 mAh இருக்கு. இது வந்து கம்மி கிடையாது. ஒரு நல்ல அதிகமான பேட்டரி லைஃப் கொடுக்குற மொபைல் தான் சொல்லிக்கலாம். இதில் வந்து 10W ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்குது. இன்னும் USB Type-C போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 10W ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு 0 to 100% ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கண்டிப்பாக இருந்தால் இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் தர மாதிரி ஒரு நல்ல மொபைல் வேணும்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட 18W ஃபாஸ்ட் சார்ஜ் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆகும். நார்மல் யூசேஜ்க்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குற மொபைல் வேணும்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் 10,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அடுத்து இந்த மொபைல் உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. MIUI-ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோமோ கேம் டர்போ ஆப்ஷன், செகண்ட் ஸ்பேஸ், குயிக் ரிப்ளை, லைட் மோட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நமக்கு கிளியர் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ கிளியர் ஸ்பீக்கரில் வந்து டஸ்ட் வரும்போது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டஸ்ட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோசர் பார்த்தோம்னா இதில் வந்து MediaTek Helio G80 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசர் வந்து ஏற்கனவே ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Realme Narzo 10ல. நமக்கு அண்டர் 10,000ல ஒரு MediaTekல ஒரு நல்ல ப்ரோசர் இப்போதைக்கு பார்த்தோம்னா MediaTek Helio G70 ப்ரோசர் சொல்லிக்கலாம். அந்த ப்ரோசர் வந்து அப்கிரேட் பண்ணி இந்த ப்ரோசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசர் கேமிங்கில் உங்களுக்கு நான் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஐ செட்டிங்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மல் செட்டிங்கில் ஆடும்போது எல்லா வகையான கேம்ஸ் இந்த மொபைல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெரிய சைஸ் கேம் இருந்தாலும் சரி, PUBG மாதிரி நீங்கள் கேம்ஸ் ஆடும்போது நார்மல் செட்டிங் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த MediaTek Helio G80 ப்ரோசர். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஹாஃப் டே வந்து கண்டினியூ யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ லைட்டாக வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் PUBG மாதிரி கேம்ஸ் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆடும்போது கண்டிப்பாக ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். ஸோ காமனாக எப்பயுமே ஒரு மொபைல் வந்து கண்டினியூவாக 2 ஹவர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதே தான் இதுலேயும் லைட்டாக வாமிட் வந்து நான் ஃபீல் பண்ணேன். இந்த மொபைலோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு ரூம்குள்ளே வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இது சொல்ல முடியாது. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் வந்து ஒரு நல்லாவே இருக்குது. மேபி நீங்கள் அவுட் சைட் போகும்போது நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும்போது லைட்டாக கம்மியாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ரூம்குள்ளே இருக்கும்போது ஸோ ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த மொபைல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டியும் நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் பார்க்கும்போது வேணுமானா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து லைட்டாக குறையுது. அடுத்ததான் நம்ம கேமரா செட் பார்த்தோம்னா நமக்கு பேக் சைடில் 4 கேமரா வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 MP primary camera, 8 MP wide angle lens, 5 MP macro sensor, 2 MP depth sensor வந்து பேக்ல இருக்கு. கூடவே நமக்கு LED flash light நம்ம பேக்ல வந்து பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக வாட்டர் டிராப் நாட்ச் டிசைன்ல 8 MP வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. கேமரால பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா வகையான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மொபைல் ஆஃபர் பண்றாங்க. ஸோ கேமரா, ப்ரோட்ரைட், ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன் எல்லா ஆப்ஷனும் இந்த மொபைலில் இருக்கு. ஸோ நீங்க ஷார்ட் வீடியோ வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் ஷூட் பண்ணிக்கலாம், சூப்பர் ஸ்லோ மோஷன்ல நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரால எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நைட் மோட் ஆப்ஷன் வந்து இதில் வந்து இல்லை. ஸோ மேக்ரோ சென்சர் வந்து இருக்குது. ஸோ கூகுள் லென்ஸும் இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேமராவில் ஆப்ஷன்ஸ் வைஸ் வந்து நமக்கு எந்த வித டிசப்பாயிண்ட் எல்லா வகையான ஆப்ஷன்ஸ் இதை வந்து பார்க்கலாம். கேமரா வைஸ் எப்படி இருக்குது இந்த மொபைல், கேமராவில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்கும்போது ஒரு 10,000 ரூபாய் மொபைல் வந்து நம்ம அதிகமாக கேமரா குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸோ இப்போ இருக்கிற 10,000 ரூபாய் ரேஞ்ச் மொபைல் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு அதை விட நான் ஒரு நல்ல குவாலிட்டி வந்து பார்க்க முடியுது. ஸோ டே டைம் வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். கேமராவில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே லோ லைட்டில் ஆகட்டும், ஸோ ஈவினிங் டைமில் அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு
அளவுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஸோ கொஞ்சம் டல்லான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணும். ஸோ மேக்ரோ கேமரா வந்து நான் அதிகமாக வந்து எதிர்பார்த்தேன் இந்த மொபைலில். ஆனால் அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ மேக்ரோ கேமரா வந்து 5 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு கேமராவில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் கிடையாது. எனக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வேணும். ஸோ வீடியோஸ் பார்க்கறதுக்காக வாட்ஸ்அப் மெசேஜ் சேட்டிங் பண்ண ஒரு நல்ல மொபைல் வேணும்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்ல கேமரா வேணும்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இங்கே பார்க்கலாம். இந்த செடி எல்லாமே நான் வெளியில் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல க்ரீனரி வந்து கலர் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் ஸோ நல்ல குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் டேபிள் மேலே வச்சு ஷூட் பண்ணேன். ஸோ கலர் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஜூம் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பிளராக இருக்குது. ஸோ அது ஒரு மைனஸாக இருக்குது. ஆனால் கலரிங் வந்து நல்லா டிடெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் டே டைமில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஸோ ப்ரோட்ரேட்டில் வந்து இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பொக்கே எஃபெக்ட் தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கலாம் செல்ஃபியில். ஸோ பேக் சைடில் அந்த டோர் மேலே இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. அதே ப்ரோட்ரேட்டில் பார்க்கும்போது நல்லா அதை வந்து பிளர் பண்ணி ஃபேஸ் மட்டும் கிளியராக காட்டுது. ஸோ ப்ரோட்ரேட் வைஸ் இந்த மொபைல் வந்து நல்லா டிடெக்ட் பண்ணுது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வெளியில் ஷூட் பண்ணேன். ஸோ வெளியில் போய் ஷூட் பண்ணும்போது ஒரு ஈவினிங் டைமில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ மார்னிங் எடுத்ததோட ஈவினிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கிளியராக வந்து கிடையாது. இந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு கடை லைட்டிங்கில் வந்து எடுத்தேன். ஸோ நார்மல் ஃபோட்டோவில் வந்து நல்லா இருக்குது. ஆனால் பொக்கே எஃபெக்ட்டில் எடுக்கும்போது மறுபடியும் அங்கே வந்து கொஞ்சம் டல்லான ஃபோட்டோ தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டிங்கில் லோ லைட்டில் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் டேட்டையில் மட்டும் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதும் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டில் ஷூட் பண்ணும்போது பேக்கில் ஷூட் பண்ணும்போதும் 1080p வரைக்கும் இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண. 1080pயும் 30 fps வந்து இங்கே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நான் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஸோ ஸ்டேபிளாக இருக்குது. எந்த வித ஷேக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் குவாலிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் டைமில் அது வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஸோ அதனால் அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ ஆனால் வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்குது. யூடியூப் வீடியோ ஷூட் பண்ண ஒரு மொபைல் வேணும், எடிட்டிங் பண்ண ஒரு மொபைல் வேணும்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா, யார் பர்ச்சேஸ் பண்ணலாம் கேட்கும்போது ஸோ எனக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு நல்ல பேட்டரி லைஃப் இருக்கிற ஒரு மொபைல் வேணும்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணாலும் தாராளமாக ஒரு ஃபுல் சார்ஜில் 3 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி கேமர், எனக்கு கேமிங்காக ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் கேமிங் வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். நார்மல் செட்டிங்கில் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஹை செட்டிங்ஸில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் லேக்ஸ் வந்து இந்த மொபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ கேமிங்கில் அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு நார்மல் யூசேஜ்க்கு மட்டும் ஒரு மொபைல் போதும்னா இந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கு எந்த விதத்திலையும் குறையாத மொபைல் தான் Redmi 9 மொபைல். ஸோ இந்தியாவில் வந்து Redmi 9 Prime வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு என்ட்ரி லெவலில் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் மொபைல் சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்குள்ளே கண்ண மூடி இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 10,000 ரூபா வந்து இருக்குது. இப்போதைக்கு 4GB RAM 64GB. 11,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஏதாவது கொண்டு வந்தால் கொஞ்சம் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த மொபைல் வந்து கொண்டு வரணும். இப்போ பார்க்கலாம் இவங்க வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மொபைல் வந்து 10,000 ரூபாய்க்கு சூப்பர் மொபைலே சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிறதுல. ஸோ Redmi 9 Prime ஓகே, அன்பாக்சிங் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போடுற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.